அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சி இந்தியன் பாலிட்டி இந்திய அரசியலமைப்பு தான் ஒரு தொகுப்பாக பார்த்துட்ருக்கோம். டிஎன்பிஎஸ்சிக்கு தேவையான குரூப் 1லேருந்து குரூப் 4 V.A.O எஸ்ஐ மற்றும் எல்லா விதமான காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கும் தேவையான இந்திய அரசியலமைப்பை முழுமையான ஒரு தொகுப்பாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஆல்ரெடி நான் பார்ட் 1லேருந்து பார்ட் 13 வரைக்கும் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பார்ட் 14. போன வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்த்துருப்போம் அப்படின்னா பில் பற்றி பார்த்துருப்போம், மசோதா பற்றி பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆர்டிக்கல் 88. இந்த ஆர்டிக்கல் 88 எதை பற்றி பேசுது அப்படின்னா ரைட்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அண்ட் அட்டார்னி ஜெனரல்ஸ். மினிஸ்டர்ஸோடைய ரைட்ஸ், அவங்களுடைய மினிஸ்டர்ஸ் அப்படின்னா யார்? மத்திய அரசில் இருக்கக்கூடிய எம்பிஸ் இருக்காங்க இல்லையா, மெம்பர் ஆஃப் த பார்லிமெண்ட், அதாவது மத்திய அமைச்சர்கள், அவங்களுடைய அதிகாரத்தையும் அட்டார்னி ஜெனரல்னால் யாருன்னு நான் போன வீடியோவில் சொல்லியிருப்பேன். மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர், அவருடைய ரைட்ஸையும் பற்றி சொல்லக்கூடியது தான் இந்த ஆர்டிக்கல் 88. ஃபஸ்ட்டு இந்த அட்டார்னி ஜெனரல் பற்றி பார்க்கலாம். இந்த அட்டார்னி ஜெனரல் மத்திய அரசுடைய தலைமை வழக்கறிஞர். இவருக்கு பார்லிமெண்ட்டில் எந்த விதமான ஓட்டிங் ரைட்டும் கிடையாது. இது ரொம்ப முக்கியமானது, நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது. ஆனால் இவர் பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய லோக்சபாலையும் சரி ராஜ்யசபாலையும் சரி ரெண்டுலேயுமே இவர் கலந்துக்கலாம். அந்த அவையில் இவர் கலந்துக்கலாம். கீழ் அவையிலையும் கலந்துக்கலாம், மேல் அவையிலையும் கலந்துக்கலாம். ஆனால் இவருக்கு ஓட்டிங் ரைட் கிடையாது. ஒரு பில் இப்போ பாஸ் பண்ணுறாங்க, ஒரு மசோதா பாஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த மசோதாக்கு எதிராக இவரால் வாக்களிக்க முடியாது. அந்த அதிகாரம் இவருக்கு கிடையாது. அடுத்து அட்டார்னி ஜெனரலுடைய வேலை என்ன அப்படின்னா, இவர் இப்போ மத்திய அரசில் மேலே யாராவது கேஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா அந்த மத்திய அரசு சம்மந்தப்பட்ட கேஸ் இருக்கு இல்லையா, அந்த வழக்குகள்லாம் தலைமை வழக்கறிஞராக இருந்து இவர் தான் நடத்துவார். அப்படி மத்திய அரசில் எந்த விதமான வழக்குகளும் இல்லை அப்படின்னா இவர் தனிப்பட்ட முறையில் தனியாக இருக்கக்கூடிய வேறு ஏதாவது கேஸ் எடுத்தும் இவர் வாதாட முடியும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது த யூனியன் ஜுடிஷரி. சுப்ரீம் கோர்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். சுப்ரீம் கோர்ட்ன்றது உச்ச நீதிமன்றம். அந்த உச்ச நீதிமன்றத்தில் மொத்தம் எத்தனை ஆர்டிகல்ஸ் இருக்குது அப்படின்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். மொத்தம் 124லேருந்து 147 வரையும் ஆர்டிகல்ஸ் இருக்குது. இந்த உச்ச நீதிமன்றத்தில் மொத்தம் எத்தனை ஜட்ஜஸ் இருப்பாங்க, எத்தனை நீதிபதி இருப்பாங்க அப்படின்னா 30 பேர் மொத்தமாக. அதில் 30 பேர் சுப்ரீம் கோர்ட்டோடைய மூத்த வழக்கறிஞர், அதாவது மூத்த நீதிபதிகளாக இருப்பாங்க. ஒருத்தர் மட்டும் சிஜே, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா ஒருத்தர் இருப்பார். இந்த 30 + இந்த 1 இதெல்லாம் சேர்த்து 31 பேர் இருப்பாங்க. எங்கன்னா உச்ச நீதிமன்றத்தில். இது நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. அடுத்து குவாலிட்டிஸ் ஆஃப் சிஜேஐ அப்படின்னா என்னென்னா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. சரிங்களா? அவருடைய குவாலிட்டிஸ் என்னென்ன இருக்கணும் அப்படின்னு பார்க்க போகிறோம். அவரோட குவாலிட்டி என்ன இருக்கணும்? இந்தியாவுடைய ஒரு சிட்டிசனாக இருக்கணும். குறைஞ்சபட்சம் 5 ஆண்டுகள் உயர் நீதிமன்றத்தில் அவர் ஜட்ஜாக இருந்திருக்கணும். உயர் நீதிமன்றம்னா எக்ஸாம்பிளுக்கு சென்னையோட ஹைகோர்ட் இருக்கு இல்லையா, அந்த ஹைகோர்ட்டில் 5 வருஷம் அவர் ஒரு நீதிபதியாக இருந்திருக்கணும். அல்லது அப்படி இல்லை அப்படின்னா ஒரு 10 வருஷம் அதே ஹைகோர்ட்டில் அவர் வழக்கறிஞராக இருந்திருக்கணும். அவருடைய ஏஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட் என்னவாக இருக்கணும்னா 65 வயசு அவருடைய ஏஜ் ஆஃப் ரிட்டையர்மெண்ட். அடுத்து ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968. இந்த ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968 படி மொத்தம் 4 பதவியை சார்ந்தவங்களை உள்ளடக்கியிருப்பாங்க. அது யார் யார் அப்படின்னா ஜட்ஜஸ், நீதிபதிகள், சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா சிஜேஐ, அடுத்து எலெக்ஷன் கமிஷனர், அடுத்து கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல். இந்த 4 பேரையும் உள்ளடக்கக்கூடிய ஒரு ஆக்ட் தான் ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் 1968. இந்த ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்டின் படி கீழே இருக்கக்கூடிய இந்த 4 பேரும் எந்த விதமான தவறுகள் செஞ்சாலும் அவங்கள என்கொயரி பண்ணுறதுக்கான ஒரு சட்டம் இயற்றப்பட்டது 1968. அடுத்து ஃபர்ஸ்ட் எகெயின்ஸ்ட் ராமசாமி. இந்த என்கொயரி ஆக்டின் படி முதல்ல யார் மேலே இந்த சட்டம் பாய்ஞ்சுது அப்படின்னா 1988 ராமசாமி அப்படின்றவர் மேலே. 2வது முறையாக யார் மேலே பாய்ஞ்சுது அப்படின்னா சௌமித்ரா சிங் 2011. இது முக்கியமானது, இது நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து நம்ம பார்க்க போகிறது இங்கே இருக்கக்கூடிய சுப்ரீம் கோர்ட்டுடைய ஜட்ஜ் இருக்கார் இல்லையா, அதாவது சுப்ரீம் கோர்ட்னா உச்ச நீதிமன்றத்துடைய நீதிபதி.
அவர் வந்து அவர் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமா அவரால் வந்து எந்த விதமான வேலையும் வந்து ஈடுபட முடியாது. எப்படின்னா, இப்போ வந்து அவர் வந்து உச்சநீதிமன்றத்தோட நீதிபதியாக இருக்கார் அப்படின்னா, அவர் ரிட்டையர்மெண்ட் ஏஜ், அதாவது 65 வயசுக்கு அப்புறமா வந்து அவர் வந்து ஒரு அட்வொகேட்டாக வந்து இல்லை வந்து அட்வொகேட்டாக வந்து போய் வழக்குகளை வாதாட முடியாது. அது வந்து நீங்கள் முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டியது. சப்போஸ் இப்போ ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜ் இருக்கார் அப்படின்னா, அது அவரும் வந்து ஒரு அட்வொகேட்டாக வந்து ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் வந்து வேலை செய்ய முடியும். ஆனால் அவர் எந்த ஹைகோர்ட்டில் ஒர்க் பண்ணியிருக்காரோ அந்த ஹைகோர்ட்டில் வந்து அவரால் அட்வொகேட்டாக ஒர்க் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ வந்து நீங்கள் வந்து ஒரு சென்னை ஹைகோர்ட்டுடைய ஜட்ஜுன்னு வச்சுக்கோங்க. இப்போ சென்னை ஹைகோர்ட்டுடைய நீதிபதி நீங்கள். அப்போது நீங்கள் வந்து சென்னை ஹைகோர்ட்லேருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகிட்டீங்க. ரிட்டையர்மெண்ட் ஆகிட்ட அப்புறம் நீங்கள் திரும்பி சென்னை ஹைகோர்ட்டில் போய் உங்களால் ஒரு வழக்கறிஞராக வந்து உங்களால் வாதாட முடியாது. அந்த ஹைகோர்ட்டை தவிர மீதி இருக்கக்கூடிய கோர்ட்ஸில் வந்து நீங்கள் வந்து வழக்கறிஞராக வாதாட முடியும். இது ரெண்டும் வந்து முக்கியமானது. திரும்பவும் நான் சொல்கிறேன், சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜ் இருக்கார் அப்படின்னா, அதாவது உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ஒரு நீதிபதி அவருடைய ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு அப்புறமா வந்து அவர் எந்த விதமான அட்வொகேட்டாவோ இல்லை பதவியில் வந்து அவரால் வந்து வேலை செய்ய முடியாது. அதுக்கான அதிகாரம் அவருக்கு கிடையாது. இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சப்போஸ் இப்போ ஹைகோர்ட்டோடைய ஒரு ஜட்ஜ் இருக்கார் அப்படின்னா அவரால் வந்து ஒரு வழக்கறிஞராக வந்து அவரால் வந்து சஸ்டெயின் பண்ண முடியும், அவரால் வேலை ஒர்க் பண்ண முடியும். ஆனால் அவர் எந்த ஹைகோர்ட்டில் வந்து நீதிபதியாக இருந்தாரோ அதே ஹைகோர்ட்டில் அவரால் வந்து அட்வொகேட்டாக போய் ஒர்க் பண்ண முடியாது. இது ரெண்டும் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த வீடியோவில் நம்ம எதை பார்த்தோம் அப்படின்ட்டு ஒரு குயிக் ரீகேப்பை வந்து ஃபஸ்ட்லேருந்து நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் நம்ம பார்த்தது ஆர்டிகல் 88. இதில் வந்து ரைட்ஸ் ஆஃப் மினிஸ்டர்ஸ் அட்டார்னி ஜெனரல்ஸ்னு பார்த்தோம். அதை போய் சொல்லக்கூடியது ஆர்டிகல் 88. ஆனால் முக்கியமாக நம்ம பார்க்க வேண்டியது அட்டார்னி ஜெனரல் தான். அட்டார்னி ஜெனரலுக்கு வந்து பார்லிமெண்ட்டில் ஓட்டிங் ரைட் கிடையாது. ஆனால் அவரால் வந்து பார்லிமெண்ட்டில் இருக்கக்கூடிய 2 ஹவுசஸ்லேயும் வந்து அவர் கலந்துக்க முடியும். லோக்சபா, ராஜ்யசபா, மேலவை கீழவையில் 2 அவையிலையும் அவரால் கலந்துக்க முடியும். ஆனால் எந்த விதமான பில்லுக்கு எகென்ஸ்டாக வந்து அவரால் ஓட் பண்ண முடியாது. எந்த விதமான மசோதாக்கு எதிராக வந்து அவரால் வாக்களிக்க முடியாது அப்படின்னு பார்த்தோம். அடுத்து வந்து சுப்ரீம் கோர்ட். சுப்ரீம் கோர்ட் வந்து உச்ச நீதிமன்றம். இந்த உச்ச நீதிமன்றத்தில் வந்து மொத்தம் வந்து 31 ஜட்ஜஸ் வந்து இருக்காங்க. அதில் வந்து 30 பேர் வந்து கோர்ட்டோடைய ஜட்ஜும், ஒருத்தர் வந்து சிஜே, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா. இந்த சுப்ரீம் கோர்ட் வந்து ஆர்டிகல் 124லேருந்து 147 வரைக்கும் இருக்குன்னு பார்த்தோம். இது குவாலிட்டிஸ் ஆஃப் சிஜே, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியா இருக்கிறதுக்கு என்னென்ன குவாலிட்டிஸ் அப்படின்னு பார்த்தோம். அது ஜட்ஜஸ் என்கொயரி ஆக்ட் மூலிமா 1968 ஜட்ஜஸ், சிஜேஐ, எலெக்ஷன் கமிஷனர், கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், இந்த 4 பேருக்கு மேலே ஏதாவது ஒரு புகார் ஏற்பட்டால் அதை வந்து என்கொயரி பண்ணுறதுக்கான ஒரு சட்டம் வந்து ஏற்றப்பட்டது 1968லான்னு பார்த்தோம். அடுத்து வந்து ஃபஸ்ட்டு அந்த சட்டத்தை வந்து யார் மேலே பாஞ்சதுன்னா ராமசாமி மேலே 1988. அடுத்து சௌமித்ரா சென், இது வந்து 2011. அடுத்து வந்து இந்த சுப்ரீம் கோர்ட்டோடைய ஜட்ஜாக இருந்தால் ரிட்டையர்மெண்ட் ஏஜுக்கு அப்புறம் அட்வொகேட்டாக ஒர்க் பண்ண முடியாது. இதே வந்து ஹைகோர்ட் ஜட்ஜாக இருந்தால் ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அட்வொகேட்டாக ஒர்க் பண்ண முடியும். ஆனால் வந்து அவர் ஒர்க் பண்ண ஹைகோர்ட்டில் வந்து ஜட்ஜாக ஒர்க் பண்ண முடியாது. இதே போல் அடுத்து வரக்கூடிய வீடியோஸில் நாம் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் என்னென்ன பவர்ஸ் இருக்குது, கண்ட்ரோல் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் பற்றி முழுமையான ஒரு விளக்கம் வந்து பார்க்கலாம். இந்த வீடியோஸ்லாம் வந்து தொடர்ச்சியாக வந்து நீங்கள் ஃபஸ்ட்லேருந்து பார்த்துட்டு வந்து நீங்கள் தான் தொடர்ச்சியாக வந்து உங்களுக்கு எல்லாமே புரியும். டிஎன்பிசி சிலபஸில் என்ன இருக்கோ அது முழுமையாக கான்ஸ்டியூஷனில் என்ன இருக்கோ எல்லாமே தொகுத்து உங்களுக்கு வந்து நோட்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். நோட்ஸ் வந்து நீங்கள் கீழே வந்து இருக்கும் பாருங்கள், நீங்கள் எடுத்துக்கலாம். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.